கான்டாக்ட் லேசர் அதோட டைப் பாருங்க இது ஒரு மாலிகுலர் லேசர் டைப் இஸ் ஏ மாலிகுலர் லேசர் இதோட ஆக்டிங் மீடியம் பாருங்க பிக்சல் ஆர் CO2 N2 helium gas அதாவது வேப்பர் கேஸ் மாலிகுல்ஸ் அதெல்லாம் என்ன சொல்றாங்க இதோட ஆக்டிங் மீடியம்ஸ் இதுல எது யூஸ் ஆகுது பாருங்க தட்ஸ் மூணு கேஸ் CO2 N2 or helium இந்த மூணு கேஸஸும் இதுல CO2 லேசர்ல யூஸ் பண்ணக்கூடிய வேப்பர் கேஸஸ் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இதோட ஆக்டிவ் சென்டர் பாத்தீங்கன்னா எது ஆக்டிவ் சென்டரா செட் பண்றாங்க CO2 கேஸ் அது ஆக்டிவ் சென்டரா யூஸ் ஆகுது இது பம்பிங் மெத்தட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மெத்தட்ஸ் இது எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் மெத்தட்ஸ்ல யூஸ் ஆகுது அதர்வைஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ரீசன் பாத்தீங்கன்னா மெட்டாலிக் ரெலர் ஆர் கோல்ட் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ரீசன் செட் பண்ணுது அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ பவர் ஆஃப் அவுட்புட் இது பாத்தீங்கன்னா 10 கிலோவாட்ஸ் பவர் ஆஃப் அவுட்புட் பாத்தீங்கன்னா 10 கிலோவாட்ஸ் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா வேவ்லென்த் பாத்தீங்கன்னா 9.6 micrometer and 10 power 10.6 micrometer இந்த CO2 லேசரோட எப்படி NDR லேசரோட வேவ்லென்த் என்ன சொல்றோமோ அதே மாதிரி CO2 லேசரோட வேவ்லென்த் இது அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஆறு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே CO2 லேசரோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகுது அது இன்டராக்ஷன்ஸ் பார்த்தா CO2 லேசர் பார்த்தா மத்த இது NDR லேசரோட கிடையாது இது என்ன பார்த்தா the medium of engineering யார் கண்டுபிடிச்சாரு பார்த்தா engineers CNK Tytas அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு அதர்வைஸ் பார்த்தா the CO2 laser டிசைன் பண்ணவர் சொல்றோம் அதான் இந்த சயின்டிஸ்ட் நேம் சொல்றோம் அதர்வைஸ் பார்த்தா we know the cases of atom or electron the atom or electron exiting state ல இருந்து higher state க்கு போகும்போது உருவாகக்கூடிய லேசர்ல CO2 தான் சொல்றோம் exiting state to higher energy levels போகும்போது உருவாகக்கூடிய அந்த லேசர் தான் CO2 லேசர் சொல்றோம் அதர்வைஸ் பார்த்தா the molecules எப்படி சார் exiting state higher state க்கு போகும்போது என்ன சார் எப்படி சார் CO2 லேசர் அத எழுதிட்டு the molecules can be have other energy also rotations or vibrations அது exiting state ல இருந்து higher state க்கு rotations or vibrations level stimulate பண்ணக்கூடிய stimulate vibration level ல இருந்து உருவாகக்கூடிய CO2 லேசர் அதாவது CO2 due as the rise or rotation or vibrations என்ன பண்ணுது ஆட்டமோட ரொட்டேஷன்ஸையும் வைப்ரேஷன்ஸையும் ரைஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்யறதுதான் இது CO2 மாலிகுல் அதுதான் படத்துல காமிப்போம் எனர்ஜி டயகிராம் காமிப்போம் therefore E1 E2ங்கிறது எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் E1 E2ங்கிறது எதை சொல்றோம் எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல் ஆர் V dash D double dash ங்கிறது வைப்ரேஷன்ஸ் எனர்ஜி லெவல் சொல்றோம் therefore J or J dash ங்கிறது ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் அத வைப்ரேஷன்ஸ் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் இங்க காமிச்சிருக்கோம் என்னது therefore என்னது அதாவது J1 dash or J2 dash or J3 dash ஃபர்ஸ்ட் எனர்ஜி செகண்ட் பாத்தீங்கன்னா J1 or J2 or J3 இத வைப்ரேஷனை பார்த்தா V22 dash 0 V double dash 1 V double dash 2 V dash is equal to 0 V dash is equal to 1 V dash is equal to 2 என்னது இந்த ஒரு ஆட்டம் சென்சரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் ஆர் ரொட்டேஷன்ஸ் இந்த கேட்டகரியில இந்த எனர்ஜி டயகிராம் யூஸ் பண்றோம் இப்போ CO2 லேசர்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சொல்லிருக்கோம் முதல்ல ஒரு 6 கண்டிஷன்ஸ் சொல்லிருக்கோம் அதர்வைஸ் பார்த்தா அதோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ்ல CO2 மாலிகுல்ஸ் என்ன வேலையை செய்யுது பார்த்தா ஆட்டமோட எனர்ஜி ஆர் வைப்ரேஷன்ஸை ரைஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது அப்படி ரைஸ் ஆகும்போது உருவாகக்கூடிய லேசர் தான் CO2 லேசர் இதுதான் என்னன்னு பார்த்தா இன்ட்ரோடக்ஷன்ஸ் அதர்வைஸ் பார்த்தா பிரின்சிபல் அதர்வைஸ் ஆட்டம் ஸ்ட்ரக்சர் அதாவது ஆட்டமோட வைப்ரேஷன் ஸ்ட்ரக்சர் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் டயகிராம் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஒவ்வொன்றா பார்ப்போம் அதை கடைசியாக அப்ளிகேஷன்ஸ் அதனால NDR laser or CO2 laser very important in this